நாங்க எப்படி சத்தமா சிரிக்கிறதோ வெளியே போறதோ வந்து அது தவறு கிடையாது, அது நார்மலான விஷயம் பேசுறோமோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அழறதுன்றது தப்பு கிடையாது. பொண்ணுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போகாதீங்கன்னு பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமும் ஒரு ஆம்பளைனா மீசை வச்சுட்டு இருக்கணும், வெள்ளையா இருக்கக்கூடாது, சாஃப்டான ஸ்கின் டோன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அப்படிதான் பொண்ணு மாதிரின்ட்டு டைவெர்ட் பண்றது. இதுலேயுமே நிறைய பேருக்கு சில கேள்வி இருக்கும். இப்போ ஐட்டம் சாங்ஸ்ல வந்துட்டு பெண்கள் தானே நடிக்கிறாங்க, நீங்க ஏன் அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க, போல்டா பண்றாங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஐட்டம் சாங் ஏன் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டிரெக்டர் கேட்குறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஜிம்ல எத்தனையோ பேர் பசங்க வராங்க ஷர்ட் போடாம இருக்காங்க. நிறைய ஜிம் போற பசங்க வந்து நல்லா சிக்ஸ் பேக்ஸ் காட்டுறேன், இது பண்றேன், கால் காட்டுறேன், டவுசர் போட்டெல்லாம் வந்து ரீல் போடுறாங்க. நான் ப்ரொவோக் ஆகி அவங்களுக்கு போய் நான் மெசேஜ் பண்றேன். ஃபேக் ஐடி வரைக்கும் அவ்வளோ கிரியேட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ வல்கரா டு த எக்ஸ்டென்ட் அந்த பொண்ணோடைய டேவே ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு விஷயங்கள் பண்ணிடுறோம். ரொம்ப காலமா சமீப காலமா வச்சுக்கலாம் ஃபெமினிசம் அப்படின்னு நம்ம நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னுமே அதுல வந்து பல பேருக்கு இன்க்ளூடிங் விமென்ஸுக்குமே அதுல ஒரு தெளிவு இல்லை. ஃபெமினிசம்னா வந்து மென்னை ஹேட் பண்றதுதான் ஃபெமினிசம் மாதிரியும் ஒரு சில பேர் இன்னுமே நினைச்சிட்டு இருக்காங்க. So what is exactly feminism like? எல்லாரும் மாதிரியும் நானும் வாழணும், அவ்வளவுதான் ஃபெமினிசம். நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ நான் பண்றேன், எனக்கு வந்து நான் பண்றீங்கல்ல நீ பண்றல நான் பண்றேன் அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கும்போது நானும் அது பண்றேன். நிறைய இடத்துல தப்பு பண்ணா அந்த பொறுப்பை ஏத்துக்கிற ஃப்ரீடம் கூட எங்களுக்கு இருக்காது. எல்லாருமே தப்பு பண்ணி தான் கத்துக்கிறோம். லெட் தம் விழட்டும், இது பண்ணட்டும். ஆனா ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டானா அவன் மேல வந்து அந்த குடும்பத்தோட மானமே இருக்கு, அப்படி இப்படி இப்படி இருக்கு. பையன் வந்துட்டு ஒண்ணுமே இல்ல, ரெண்டு விஷயம் எடுத்துக்கோங்க. ஒரு அபியூஸ் நடக்குது, ஒரு பாலியல் வன்முறை நடக்குது, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆண் பெண்ணை வந்துட்டு அபியூஸ் பண்றான். ரெண்டு பொண்ணு உயிரோட தான் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரா, இவன் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறான், வெளியே வரான். அப்படின்னா லைஃப் லாங்கா வந்துட்டு ஃபேமிலியோட பேர்ல இருந்து அவங்களுடைய இது வரையும் அஃபெக்ட் ஆகுறது எந்த சைடா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணோட ஃபேமிலி சைடு தான் இருக்கும். ஆனா அங்க தப்பு பண்ணது யாரு? ஒரு ஆண். அவனுக்கு வந்துட்டு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்திலயும் தப்பு பண்ணிட்டு அவன் அடுத்து திருந்தினாலும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல அவன் திருந்துறதுக்குன்ட்டு. இங்க ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் ஒரு பொண்ணு இது பண்றதுக்கு. ஒரு வண்டி ஓட்டிட்டு போறது கூட எடுத்துக்கோங்க. ஒரு தடவை கீழே விழுந்துட்டா அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போனாலே இது பண்ணிடுவ, கீழே போட்டுருவ, உடச்சிருவ, ஆக்சிடென்ட் ஆயிடும், அவன் செத்துருவான், நீ இது பண்ணாத அப்படின்னு வந்து நிப்பாட்டிடுவாங்க. சின்ன ஒரு சின்னன்னு கிடையாது, ஒரு அபியூஸ் நடக்குது, பஸ்ல போறப்ப இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுல கூட சொல்ல முடியாது. நான் வீட்டுல போய் சொல்றேன் அப்படின்னா பஸ்ல போனா இப்படி நடக்குதா, இதுக்குதான் தூரமா வேலைக்கு போகாதான்னு சொன்னா நீ வேலைக்கே போவானா, வீட்லயே இரு, வீட்டுல இருந்தே வேலை பார்க்க முடியும்னா ஏதாவது பண்ணு, இல்லையா வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன விஷயம் ஏதோ நடக்குதுன்னா அதை சரி பண்ணி அவளை எப்படி அந்த பாத்துல போக வைக்கலாம், அவளுக்கு பிடிச்ச பாதையை நோக்கி போக வைக்கலான்றது பார்க்க மாட்டாங்க. எப்படி வந்து அப்படி பிரச்சனை இல்லை அந்த பக்கமே நீ போவானா, அப்படி திரும்பிடு, அங்க போன பிரச்சனை அப்படி போவானா நீங்க இது. சோ இந்த மாதிரி ஒரு ஆண் எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணாலும் அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ்ன்றது ஈஸியா கிடைச்சது. ஆனா இந்த பக்கம் ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பக்கம் அவங்களோட மிஸ்டேக்கே இல்ல, அது வந்து ஒரு ஆண்னாலதான் எனக்கு இப்படி ஆயிருக்குனாலும் அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ்ன்றதே டோட்டலா மறுக்கப்படுது. இப்படி நீங்க எப்படி சாதாரணமா வாழ்றீங்களோ நானும் அப்படியே சாதாரணமா வாழ்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுதான் ஃபெமினிசம் அப்படிங்கிறது. இன்னொன்னு இந்த கட்டமைப்புகளை உடைக்கிறது, ரொம்ப சோசியலி ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ஃபெமினிசம்னாலே பெண்களுக்கானது, ஆண்களுக்கு எதிரானது அப்படின்னு கிடையாது. நிறைய விஷயம் இங்க பிரேக் பண்ணும்போது அது ஆண்களுக்குமே பிளஸ்ஸா தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அது என்னுடைய உரிமை, நான் போறேன் அப்படின்னு நான் ஒரு ஃபெமினிசமா நான் பேசுறேன்னும் போது இன்னொரு பக்கம் பினான்சியல் பர்டனா ஒரு ஆணுக்கு வந்து கம்மி ஆகுதுங்க. நீ ஒரு ஆம்பளை, நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பாத்துக்கணும், பொம்பளை காசுல உட்காந்து நீ வந்து எப்படி சாப்பிடலான்ற ஒரு இது இருக்கும்போது உங்களுக்கு ஓவர் ப்ரெஷரா இருக்கும். நீங்க வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லா விஷயங்களும் பாத்துக்கணும்னு. சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெண்ணுக்கு உங்க குடும்பத்துல இருக்க உங்க ஒய்ஃபுக்கு வேலைக்கு போகலாம், அந்த ஃபெமினிசம் மூலியமா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கான உரிமை கிடைக்குதுன்னு போது உங்க பர்டன் கம்மியாகும். நாங்க எப்படி சத்தமா சிரிக்கிறதோ வெளியே போறதோ வந்து அது தவறு கிடையாது, அது நார்மலான விஷயம் பேசுறோமோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அழறதுன்றது தப்பு கிடையாது. அங்க ஒரு ஆண்னால அழக்கூடாது அப்படின்ற விஷயம் இருக்கும். அதான் இங்க பிரேக் ஆகுது. பாடி எடுத்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணுனா வந்துட்டு இந்த வெயிட் தான் இருக்கணும், இவ்வளவு ஹைட் தான் இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. எல்லாருமே வித்தியாசமா தான் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாமே அழகுதான், பொண்ணுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போடாதீங்கன்னு பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கமும் ஒரு ஆம்பளைனா மீசை வச்சுட்டு இருக்கணும், வெள்ளையா இருக்கக்கூடாது, சாஃப்டான ஸ்கின் டோன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பொண்ணு மாதிரின்ட்டு டைவெர்ட் பண்றது. இந்த மாதிரிலாம் இல்லாம அவங்களும் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களும் அவங்க ஆண் தான், இவங்க பெண் தான். இந்த மாதிரி மற்ற ஜெண்டர்ஸும் இருக்கு இல்லையா? சோ அவங்களுக்கானதுமே ஃபெமினிசம் போது அதுவும் இன்க்ளூட் ஆகும்.
ஓகே. நம்ம ஒரு திருநங்கை பத்தியோ திருநம்பி பத்தியோ எல்ஜிபிடிக்கு எல்லாத்துக்காகவே பேசுறதுதான் ஃபெமினிசம்ன்றது. ஓகே. இப்ப திருநங்கையில அவங்களும் பெண் தான். சோ திருநங்கையை வந்துட்டு சின்ன வயசுல நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்துட்டு ரொம்ப சாஃப்டான டோன்ல பேசுறாங்க அப்படின்னா, பொம்பளை மாதிரி பேசுறடா, பொம்பளை மாதிரி இது பண்றேன்னு அவன் மேபி ஒருவேளை நான் ஒரு திருநங்கை, நான் ஒரு பெண்ணா தான் உணர்றேன்னு சொல்லிட்டு திருநங்கையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. சர்ஜரி பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணி ஹார்மோன்ஸ் எடுத்து அவங்க ஒரு திருநங்கையா வந்து நிக்கிறாங்க. நான் ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து நின்னாங்கன்னா, நீ பையன் தானே இப்படி மாறி இருக்கேன்னு. நான் என்ன கம்ஃபர்டபுளா பேசி நான் எப்படி இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லுவேன். நீ என்ன ஒரு சாஃப்டா ஒரு டோன் என் வாய்ஸ் இருந்ததுக்கே என்ன வந்து நீ வந்து பொண்ணுன்னு சொன்ன. இப்ப நான் மொத்தமா வந்துட்டு மாறி வந்திருக்கேன். என்னுடைய ஹேர்ல இருந்து என்னுடைய பாடியில இருந்து சர்ஜரி பண்ணி என்னுடைய காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே நான் ஒரு பெண்ணா மாறி வந்திருக்கேன். நான் பெண் தான், இப்போ நான் ஒரு பெண்ணா தான் உணர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ ஆம்பளை அப்படின்னு மாத்தி பேசுவாங்க. சோ அப்படி ஃபுல்லாவே எல்லாருக்காகவும் பேசுறதுதான் ஃபெமினிசம்ன்றது. அங்க என்னன்னா ரொம்ப அப்ரெஸ் பண்ணப்படுறது பெண்கள்ன்றதுனால அது ஃபெமினிசம்னு ஃபீமேல் ரிலேட்டடா இருக்கு. ஆனா நீங்க ஒரு பெண் உரிமை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே எல்லாருக்கான உரிமையும் அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ரீசெண்டா கனெக்ட் ஆச்சு. நான் ரீசெண்டா ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஏன்டா பையன் மாதிரி பைக் வாங்காம ஸ்கூட்டி வாங்குறேன்னு சொல்லி என்னுடைய ஃபீமேல் ஃப்ரெண்டே சொல்றாங்க. என்ன சொல்றது அதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு விஷயம். பெண்ணியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு எதிரானது கிடையாது, ஆணாதிக்கத்துக்கு எதிரானது. இந்த ஆணாதிக்கம்ன்றது ஆண்கள் கிட்ட மட்டுமே இருக்கும்னு இல்ல, அது சம்ஹவ் பெண்களுக்குள்ளேயும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கும். சோ அதையும் இங்க கலைந்து எடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கு. சோ பெண் உரிமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு ஆண்களை மட்டும் அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. ஃபெமினிசம் தெரிஞ்ச பெண்ணியத்துக்கு பெரியார்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஃபுல்லா பெண்களுக்காக தான் வந்துட்டு பேசி இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஆண்களுக்கு எதிரானவன், நான் பெரியாரையும் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லலையே. அந்த ஆணாதிக்க மனப்பான்மை எங்க இருக்கோ, எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் எதிரானதுதான் பெண்ணியம். சோ நீங்க சொன்ன அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு மேபி அந்த ஆணாதிக்கம் இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கலாம். அத வந்துட்டு அவங்களும் அதான் எல்லாருமே வளர்ற விதம் அவங்க மனசுக்குள்ள அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். சோ அது எல்லாமே களைய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கு. அது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரெகுலர் டே பிராக்டிஸ்ல நீங்க அடிக்கடி பேசிட்டே இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவன் ரொம்ப ஓக்கா இருக்கான், இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஓகே, சொல்லிட்டு போட்டோம். அதனால பெரிய இதுல கடைசியில தி எண்ட் ஆஃப் த டே இன்னும் நிறைய வருஷங்கள் கிளச்சு எல்லாரும் சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு தானே எல்லாருமே இங்க போராடிட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ஸ்கூட்டிய ஃப்ரீயா நான் ஓட்டணும், அதுக்கு தானே நீங்க போராடுறீங்க. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரெஸ்ஸை நான் போடணும், எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிடணும். இந்த கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, இந்த கறியை நீ சாப்பிட்டீங்கன்னா கொல்லுவேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே எதுக்கு போராடிட்டு இருக்கோம்னு பார்த்தா நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா நம்ம லைஃபை வாழ்றதுக்கு தான் வந்துட்டு எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உதவுறதுதான் இந்த பெண்ணியம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கம்யூனிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கொள்கையிலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளான முறையில எனக்கு தெரிஞ்சதை எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி உடை போட்டு எனக்கு பிடிச்ச மொழியில எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் பேசிக்கிட்டு நான் வாழ்றேன். எல்லாமே எனக்கானதா இருக்கணும், நான் அதை முடிவு பண்ணணும். வேற யாரும் என் மேல திணிக்க கூடாது. கண்டிப்பா வேற மொழியை நீ என் மேல திணிக்க முடியாது, எனக்கு பிடிக்காத ஒரு உடையை என் மேல நீ திணிக்க முடியாது, எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடாத இந்த சாப்பாடை தான் சாப்பிடணும் நீ என் மேல திணிக்க முடியாது. இப்படி எல்லாமே திணிக்காம எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா கொள்கைகளுமே இருக்கு, எல்லா போராட்டங்களும் இருக்கு, எல்லா ரெவல்யூஷனும் அப்படிதான் வந்துச்சு. சொசைட்டியாவே ஷேப் பண்றதுக்கு சினிமா நிறைய விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ ஒரு காலத்துல பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எடுத்தக்கூடிய படங்கள்லாம் கூட இந்த மொலஸ்டேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜெனரலைஸ் நார்மலைஸ் பண்ணி கடந்து போயிருப்பாங்க. பட் இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு, அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல பாக்குறப்போ முகம் சுளிக்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 2 பெரிய ஹீரோஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த பெரிய ஹீரோஸ் ஜாயின் பண்றப்போ அந்த பெரிய ஹீரோஸ் 2 பேரும் ஜாயின் பண்றாங்கன்றதே ஒரு பெரிய அங்க ஒரு மார்க்கெட்டிங் தான் இல்லையா? அதை தாண்டி அங்க வந்து ஒரு அப்ஜெக்டிஃபை நடக்குது அப்படின்றது இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் ஆப்வியஸ்லி நீங்க பாத்துருப்பீங்க. சோ என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது ஆச்சரியமாயே இல்லைங்க. எனக்கு வந்துட்டு நார்மலா இருந்தது. அகைன் இன்னொன்னு இப்படி வந்திருக்கு அவ்வளவுதான்ற மாதிரிதான் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி அவ்வளவு 2 பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ரஜினி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டைலா அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். ரஜினியோட ஸ்டைலு, அவர் ஹேர் ஸ்டைலு, பேசுற டைலாக்னு. கமல் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய அந்த ஆர்ட்டான விஷயம், அதான் அவர் சொல்லுவாங்களே, இவர் வந்து சினிமாவின் கடவுள், இவர் வந்து சினிமாவில கடவுளா இருந்தவர்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய லெஜெண்டரியா இருக்கும்பொழுது வேற எதுவுமே தேவையில்லைங்க. வேற எதுவுமே தேவையில்ல. ஒரு ஸ்டோரி, அந்த ஒர்க் பேட்டர்ன், அந்த விஷயங்கள்லாம் டெக்னிக்கலா தான் நமக்கு தேவைப்படும்.
போறோமே தவிர்த்து அங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இது நமக்கு பத்தாது, இவங்க 2 பேர் பத்த மாட்டாங்க, இன்னும் ஏதாவது விஷயம் கொண்டு வரும், எதுவுமே தேவைப்படாது. அந்த இடத்துலயும் பெண்களை வைக்கிறாங்கன்னும் போது வழக்கமா எல்லாம் பார்த்தது தானே. சந்திரமுகியில வந்துட்டு ரஜினி வந்து பாட்டு பாடும்போது சைட்ல ஒரு 50 பேர் இருந்துட்டு கால் நல்லா தொட தெரியுற மாதிரி வச்சுட்டு கால் இப்படி பண்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். சோ அப்படி எல்லா விஷயங்களும் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கு, இது நம்ம எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அப்படின்றதுதான் தோண ஆரம்பிச்சு. இப்ப வர படங்கள்ல நிறைய மாறினது எப்படி இருக்கும்னா, நல்ல இப்போ நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க அப்படின்னும் பொழுது அவங்க சின்ன சின்ன மினிமல் பட்ஜெட்ல பண்றதோ இல்ல வந்துட்டு கருத்தியல் ரீதியா ஏதாவது இப்ப மாரி செல்வராஜ் இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள்ல மேபி கொஞ்சம் கம்மியா இருக்கு வர்றது. சோ நம்ம இப்படி திரும்பினா கமர்ஷியல்னு வந்துட்டாலே அது வந்து சேல்ஸ் பண்றது, ஒரு வியாபாரம். அது விக்கணும்னா ஏதாவது வேணும். என்ன விக்குது? பெண்கள் தான். அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இப்ப அதான் சொல்ல சம்பந்தமே இருக்காது. ஒரு கார் ஓட்டும் போது யாரும் இங்க வந்து 2 பீஸ் போட்டு ஓட்ட போறது இல்ல. இவ்வளோண்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இப்படி நிக்கிறது அப்படி இருக்கும். ஆக்ஸ் பெர்ஃபியூம் மென்னுக்கான பெர்ஃபியூமா இருக்கும். எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது ஆக்ஸ் பெர்ஃபியூம் இது மாதிரிதான் இருந்துச்சு. நல்ல ஞாபகம் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருக்கும் சாக்லேட் பிளேவர் பெர்ஃபியூம் இருக்கும். அடிச்சதும் வந்துட்டு சாக்லேட்டாவே மாறிடுவாங்க. உடனே பொண்ணுங்க எல்லாம் ஓடி வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடுறாங்க. ஆமா, லிட்டரலா அந்த டீசர் வந்து எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. என்ன பெர்ஃபியூம் ஆட் மாதிரி இருக்கு, ஃபுல்லா இப்படி போர்ட்ரே பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயுமே நிறைய பேருக்கு சில கேள்வி இருக்கும். இப்ப ஐட்டம் சாங்ஸ்ல வந்துட்டு பெண்கள் தானே நடிக்கிறாங்க, நீங்க ஏன் அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க? போல்டா பண்றாங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஐட்டம் சாங் ஏன் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் கேக்குறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த சூழலுக்கு இவங்க தலைப்படுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அவங்க சூஸ் பண்றாங்கன்னா நான் பண்ணணும், என் மனைவி பண்ணணும், இது என்னுடைய ஃபீல்டு, இதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வருதுன்றப்போ அதை அவங்க சூஸ் பண்றாங்க, அது அவங்க சாய்ஸ். ஆனா இங்க மேண்டேட்டரி அந்த முடிவை எடுக்கிறது யாரு? இப்ப நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா யாரோ ஒரு பொண்ணு அதை பண்ண போறா அப்படின்னும் போது எனக்கு சினிமால வளரணும்ன்ற ஆசை இருக்குன்றப்போ அந்த சூழலுக்கு தள்ளப்படுறாங்க இவங்க. அது தானே டிசிஷன் மேக்கிங்கா இருக்கிறது ஒரு ஆண் தானே. அப்ப நான் அவங்க கிட்ட தானே சொல்ல முடியும், இந்த மாதிரி வைக்காதப்பா, இதை மாத்துப்பா அப்படின்ற விஷயங்களை நான் அந்த டிரெக்டர் கிட்ட தான் சொல்ல முடியும். சோ அந்த ஆண்கள் கிட்ட தான் இருக்கு அந்த டிசிஷன்றது. இதே மாதிரிதான் வந்துட்டு ரீல்ஸ்ல சொல்லுவாங்க. ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாமரா வந்துட்டு போடுறாங்கல்ல ரீல்லாம், நீங்க ஏன் அங்க கேட்க மாட்டீங்க? அது அவங்களுடைய சாய்ஸா இருக்கு. அவங்க அங்க முடிவு பண்ணி அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணணும்னு அவங்க பண்றாங்க. அதை பாக்குறது யாரு? நான் பாக்குறேன். நான் வந்துட்டு நீங்க தானே இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க அதுக்கு போய் பிளாக் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் அதெல்லாம் பாக்குறது கிடையாது. பாக்குறதெல்லாம் ஆண்கள், லைக் பண்றது ஆண்கள், ஷேர் பண்றது ஆண்கள், சேவ் பண்ணி வச்சு அப்புறமா தேவையான நேரத்துல பாக்குறதும் ஆண்கள் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு வருது, அங்க வியூஸ் போது பார்த்தாலே கடுப்பா இருக்குன்னா பாய்காட் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவ்வளவு போடுறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன், பை மீ காஃபி இருக்கு. இந்த மாதிரி இதுல வந்துட்டு ஹாஃப் நேக்கடாவோ இல்ல வந்துட்டு ப்ரோவோக்கிங்கா ஏதாவது போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஆமா சம்பாதிக்கிறாங்க. நான் அதை வந்து எந்த சிச்சுவேஷன்லயும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவங்க பண்றது சரின்னு நான் சொல்லல. ஆனா யார் இங்க ஊக்குவிக்கிறது? அது நீ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அந்த பொண்ணு போட்டோ ஷூட் போட்டுட்டே இருக்குமா? பண்ணாத, உனக்கு தேவையில்ல தானே, வயிற்றுச்சலா இருக்கு தானே, அவ சம்பாதிக்கிறான்னு போட்டோ போட்டு வந்துட்டு மாசம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 1000 ரூபாய் கிட்ட வைக்கிறாங்க. 60,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு, வயிறு எரியுது இல்ல? ஏன் காசை வீணாக்குற? ஏன் சாமி காசை வீணாக்குற? நீனு அந்த காசு சேர்த்து வை, நீ போய் படம் பாரு, வேற ஏதாவது நல்ல படமா பாரு, சாப்பிடு, நல்லா வீட்டுக்கு செலவுக்கு கொடு. ஏன் அந்த காசை வீணாக்குற? நீ தானே அங்க வந்துட்டு போய் இது பண்ற. அவங்க மேல வயிற்றுச்சலா இருக்க, அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிற. இதெல்லாம் தப்பான விஷயம்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லு. எல்லாரும் டீமா சேர்ந்து வந்து இவங்க சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுடா, நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ணாம இருப்போம்டா அப்படின்னு சொல்லி முடிவெடுங்களேன். அவங்க எப்படி நட்டமா போயிடும், அவங்க அதை பண்ணாம இருப்பாங்க. நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் அந்த சைட சூஸ் பண்றது எனக்கு வந்துட்டு சரியா படாது. ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க அந்த சைட் போக வேண்டாம்னு தான் தோணும். ஏன்னா நீங்க பல ஃபீல்டு இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்க போறாங்கன்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கும். நிறைய பேரோட இன்டர்வியூஸும் நான் பார்க்கும்பொழுது ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸோ எப்படி வந்துட்டு ஒரு செக்ஸ் ஒர்க்ன்ற ஒரு விஷயத்துக்கு திருநங்கைகள் தள்ளப்படுறாங்களோ அதே மாதிரி நிறைய லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்காக தள்ளப்படுறவங்களும் நான் பாக்குறேன். வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருந்து நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பாக்குறேன். பட் என்ன ரீசன் வச்சாலும் எனக்கு அங்க போக வேணாம், உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்றதான் நான் சொல்லுவேன். ஆனா அதுக்குன்னு ஹோலா நான் அவங்கள பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்றது இவங்கன்றப்போ நீங்க பண்ணாம இருந்தீங்கனாலே போதும்ல. நீ ஒரு பக்கம் வந்து அவங்கள குத்தமும் சொல்லிட்டு நீயே அங்க பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா என்ன காரணமா இருக்கும்? அப்போ இன்னொன்னு தூக்கிட்டு வருவாங்கல்ல, லைக் நீங்க ட்ரிகர் பண்றீங்க, நீங்க தானே நீங்க ட்ரிகர் பண்றீங்க பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அதான் அதுக்கு ஒரு வசனம் பேசிதான் இப்போ வந்து என்ன போட்டு கூப்பிட்டு இருக்காங்க.
எல்லார் உடம்பும் ஒண்ணுதான். இந்த பயாலஜில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இப்படி இருக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லா உடம்பும் ஒரே மாதிரிதான். நீங்க ஜிம்ல எத்தனையோ பேர் பசங்க வராங்க ஷர்ட் போடாம இருக்காங்க. நிறைய ஜிம் போற பசங்க வந்து நல்லா 6 பேக்ஸ் காட்டுறேன், இது பண்றேன், காலு காட்டுறேன், டவுசர் போட்டெல்லாம் வந்து ரீல் போடுறாங்க. நான் ப்ரொவோக் ஆகி அவங்களுக்கு போய் நான் மெசேஜ் பண்றேன்னா நான் அவங்கள வந்து ஏதாவது இந்த செம்மையா இருக்கேன் நான் வரவா அப்படின்னு அப்படி பண்றேன்னா நான் எங்கேயாச்சும். ஸோ அங்கே ப்ரொவோக் பண்ணுறோம் அப்படின்னு எடுக்கும்பொழுது கழிவறை இருக்கைன்னு ஒரு புக் இருக்கு, லதா அவங்க எழுதினாங்க. அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு பொண்ணு சாப்பாடை பற்றி பேசுகிறா அப்படின்னா யாரும் அவன் வீட்டு வாசலில் போய் எனக்கு சாப்பாடு போடுன்னு நிற்க மாட்டாங்க. அவள் பேசுறான்னா அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் சாப்பிட்றது நல்லா இருக்கு, அந்த மாதிரி பேசுவாள். ஆனால் ஒரு பொண்ணு கொஞ்சம் செக்ஸை பற்றி பேசிட்டா அப்படின்னா அவளுக்கு வந்து அதில் விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வல்கராக போய் கமெண்ட் பண்ணுறது, டிஎம் பண்ணுறது எல்லாம் வந்துட்டு ஆண்களாக இருப்பாங்க. அந்த பேசிக்கான புரிதல் இல்லை. ப்ரொவோக் பண்றது அதே மாதிரி வந்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணா எங்களுக்கு இதுவாக தான் செய்யும், ஸோ அதனால நாங்கள் போய் ரேப் பண்ணிடுவோம் அப்படின்றது எவ்வளோ டு த எக்ஸ்டென்ட். ஃபீலிங் ஏதோ ஒன்று ஆகுறது, உங்களுக்கு ஃபீலிங் தோன்றதோ ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு. நீங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்கன்ற டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு. இப்ப எத்தனையோ பசங்க ரீல்ஸ்ல போடுறாங்க, ஷர்ட் ஜிம் போறவங்க ஷர்ட்டை கழட்டிட்டு 6 பேக்ஸ் காட்டுறது, ஆஃப் டவுசர் போட்டு இருக்கிறது எல்லாமே தான் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் போய் எல்லா பொண்ணும் நான் செமையா இருக்கேன், நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களா? பாப்போம், நல்லா இருக்கும். ஆப்வியஸா எங்களுக்கு அந்த பையன் நல்லா இருந்தானா எங்களுக்கும் பிடிக்க தான் செய்யும். யாரும் வந்துட்டு ஆண்களே பார்க்க மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. பையன் நல்லா இருக்கான், ஆமா 6 பேக்ஸ் இருக்கு, நல்லா இருக்குன்னு பாக்குறோம், லைக் பண்றோம், மூவ் ஆன் ஆயிடுறோம் அதுல இருந்து. ஆனா நீங்க அதுக்கு அடுத்து எடுக்கிற ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேக் ஐடி வரைக்கும் அவ்வளவு கிரியேட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ வல்கரா டு த எக்ஸ்டென்ட் அந்த பொண்ணோடைய டேவே ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு விஷயங்கள் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரொவோக் ஆகுறது அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவோக்ன்ற வார்த்தையை தாண்டி உங்களுக்கு ஒரு எமோஷன் ஆகுறதோ இல்லை வந்து செக்ஷுவலாக உங்களுக்கு தோன்றதோ அந்த ஒரு 2 செகண்ட் இருக்கிறது தோணவே கூடாதுன்றது இங்கே விஷயம் கிடையாது. அதுக்கடுத்து நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. அதை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும் யாரா இருந்தாலும். நீங்க அதுக்கப்புறம் மெசேஜ் பண்றதோ இல்லை ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்தேன் அந்த பொண்ணு கிளாமரா ட்ரெஸ் பண்ணிருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் போய் கை வச்சுட்டேன், தட்டிட்டேன், இல்லை தூக்கிட்டேன் அப்படின்னு என்னென்னமோ எல்லாம் சொல்லுவாங்க. பார்த்து அப்படி இருந்து அந்த மாதிரிலாம் போஸ்ட் போறதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதோ கூட பேசுறதோ கூட நான் கேட்டிருக்கேன், கேட்டுட்டு சண்டையெல்லாம் ஆயிருக்கு. அந்த டிசிஷன் வந்து உங்க கையில இருக்கு. நீங்க அதை வந்து பிளேம் அவங்க ப்ரோவோக் பண்ணாங்க அதனால நீங்க பண்ண முடியாது. தோணவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு. அதை கான்சியஸா நம்ம வந்து அதை பண்ணாம இருக்க முடியும். அதை மட்டும் கரெக்டா பண்ணுங்க, அதான் சொல்லுவேன். ஸோ உங்க கெரியர்ல மேம் நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்டை என்னன்னு சொல்லுவீங்க? இன்னும் அந்த மாதிரி பெருசா ப்ரௌடா ஃபீல் பண்ண அளவுக்கு எதுவும் வரல. ஒவ்வொரு இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சமா நான் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டு இருக்கேன் பொழுது அந்த ஸ்பேஸுமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஃபேமிலி ப்ரெஷர்ஸ்னு எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கேட்டாலும் அந்த அளவுக்கு என் ஃபேமிலியில் இன்னும் நீ பண்ணவே கூடாதுன்ற எக்ஸ்டென்ட்க்கு போகலை. போனாலும் இதனால இப்படிலாம் பிரச்சனை வரும், அதெல்லாம் பண்ணணுமான்ற கேள்விகள் இருந்தாலும் என்னை வந்துட்டு ஓகே பண்ணு, வேற என்ன பண்றதுன்னு விட்டுருவாங்க. என்கிட்ட எனக்கு பிடிச்சதும் அதுதான். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பேன். மேகசினில் ஒர்க் பண்ணேன், ஆர்டிகல்ஸ் எழுதினேன், டெலிஃபோனிக் இன்டர்வியூ எடுத்துட்டு அதை டைப் பண்ணுவேன், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் கற்றுக்கிட்டேன், எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணேன். அடுத்து ஆன்ஸ்க்ரீன் வந்து ஆங்கராக ஒர்க் பண்ணேன். ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே ஹெல்த் ஃபீல்டில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஸோ ஹெல்த் ரிலேட்டட் இன்டர்வியூஸாக டாக்டர்ஸ் கிட்ட எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து மூவி ரிலேட்டர்ஸ் பார்க்கும்போது மூவி ரிலேட்டடாக ரிவ்யூஸ் கொடுத்தேன், இன்டர்வியூஸ் எடுத்தேன். சோஷியலி எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸாக எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும்னு நினச்சேன். பொலிட்டிக்கலாக அவேர் ஆக ஆரம்பித்தேன், நிறைய புக்ஸ் படித்தேன். ஸோ புக்ஸ் படிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேட்டடான பொலிட்டிக்கலான இன்டர்வியூஸ் எடுக்கலாம்னு பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ரௌடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்றது. நான் ஏதோ ஒரு விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கேன், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது எனக்கு பிடிச்சது. எந்த இடத்துல இது ஒன்று போதும், ஹெல்த் பார்த்துட்டோம், இங்கே உட்காந்து நம்ம கம்ஃபர்டபுளாக டாக்டர்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாமல் கண்டினியூஸாக நான் இயங்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஓடிட்டே இருக்கேன்றது என்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். தன்னடக்கமா இருக்கீங்க எதுக்குங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க ஐ மீன் எல்லாருமே சொசைட்டியா வளர்ந்து வந்ததுலேருந்து நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் பார்த்துருப்போம். நீங்க பிரேக் பண்ண ஒரு ஸ்டீரியோ டைப்னா நிறைய பிரேக் பண்ணிருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஏதாவது ஒண்ணு ரொம்ப பிரேக் பண்றதுன்னு இல்லை, நார்மலா ஒரு விஷயம் என்ன தோணுன்னா, நிறைய இப்போ ஒரு பையன் கூட இருக்கிற பையன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, பையன் கூட வந்து 2 வீலர்ல வந்து இறங்குற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வீட்டு சைட்லயும் ரிலேட்டிவ் சைட்லயும் எல்லார் வீட்லயும் சொல்றது, ஒரு பொண்ணு பண்றேன்னா அப்படின்னா அப்படி பண்ணாத அப்படின்றவாங்க. அது இல்லாம செகண்டரி என்ன இருக்குன்னா, நீ இப்படி பண்றன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்க இப்படி சொல்றாங்க, நீ வந்து இறங்குறனா நீ இந்த தெருக்குள்ள வராத,
நீ பக்கத்து தெருவுல இறங்கிட்டு அங்க இருந்து நடந்து வந்துரு. இப்ப எல்லாம் ரேபிடோல வரோமே. அதுவுமே இங்க பிரச்சனையா தான் இருக்கு. ரேபிடோல வந்து தினம் ஒரு பையன் கூட வர நம்ம ரேபிடோமா அது நான் 2 வீலர்ல வரேன்ற மாதிரி நீ வரனாலும் அப்படிலாம் ரேபிடோல வரதுமே பிரச்சனையா இருக்கு. பையன் கூட ஏன் நீ ஆட்டோ போட்டு வா, ஆட்டோலயும் ஒரு பையன் தான் இருக்காங்க முன்னாடி, அதுவும் வரும். ஆனா 2 வீலர்ல நான் பின்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுனால அப்படி வரக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, ரேட்டு கம்மியா இருக்கு, ஸ்பீடா வந்துடுறேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நான் சூஸ் பண்றேன். ஆப்ஷன் சொன்னாலும் அங்க வந்து அதெல்லாம் இது பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு சரி நீ பண்ணவே கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு ஃபேமிலி சைட்ல இருந்துன்னா, இன்னொரு பக்கம் நீ பண்ணு ஆனா மத்தவங்க எல்லாம் அதை பார்க்காத மாதிரி பண்ணு. லைக் ஒரு 2 தெரு தள்ளி நின்று இறங்கிட்டு வந்துரு. நீ வந்து கேதரிங் போற அந்த மாதிரி பசங்க நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா போட்டோஸ் எடுத்தனா அது ஸ்டோரி போடாத, போஸ்ட் பண்ணாத. நீ பண்ணாதன்ற ஒரு ஸ்டாண்டை தாண்டி அதை பண்ணாலும் மற்றவங்களுக்கு தெரியாம பண்ணு அப்படின்வாங்க. நான் வந்து தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணலன்னா வந்துட்டு நான் அதை மறைக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்றதுனால ஸ்டீரியோடைப் பிரேக் பண்றதுன்னு இல்லை. நான் வந்துட்டு கொஞ்சம் விடாப்பிடியா வேணும்னே நான் இப்படிதான் இருப்பேன், நான் அதை ஓப்பனா தான் போடுவேன். அது அவங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா டைரக்டா வந்து என்கிட்ட பேசிட்டோம், அவங்களுக்கான பதிலை நான் சொல்லிக்கிறேன்னு கொஞ்சம் விடாப்பிடியா பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது ஸ்டீரியோடைப் பிரேக் பண்றதுன்றதை தாண்டி அது ஒரு ரொட்டீனா செட் ஆகணும்ல. நான் பண்றது தப்பே இல்லைன்னா நான் ஏன் அதுக்கு அதை மறைக்கணும் அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். இப்ப சொசைட்டியா வந்து நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஸோ உங்களுக்கு இப்ப ரீசெண்டா நடந்தக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது சொசைட்டியா அது நல்லா இருக்குப்பா அப்படின்னு பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னா என்ன சொல்லுங்க? நிறைய இது இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல மெயினா வந்துட்டு நிறைய ஃபீமேல் என்னால பார்க்க முடியுது. அவங்க போறாங்க, அவங்க வீட்டு சைடுல முக்கியமா வட சென்னை சைட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகி போவாங்க, கபடி அந்த மாதிரி எல்லாம் போறாங்க. அதுல ஃபீமேல் நிறைய போகும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு எல்லா ஃபீல்ட்லயுமே ஜென்ரலா வந்துட்டு இது வந்து ஆண்களுக்கான ஃபீல்டுன்னு வச்சிருக்க இடத்துல ஒரு பொண்ணு வந்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அங்க நான் வந்துட்டு ஹாப்பி ஆயிடுவேன். நேத்து போன ஈவெண்ட்ல வந்து போட்டோகிராஃபர் ஃபீமேல் வந்திருந்தாங்க, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் போய் இன்டராக்ட் பண்ணேன். மோஸ்ட்லி போட்டோகிராஃபினாலே வந்துட்டு ஆண்கள் தான், ஏன்னா ஏறணும் இறங்கணும் ஓடி போய் போட்டோ எடுக்கணும், அங்கங்க நிக்கணும். பொண்களுக்கு போய் இப்படி நின்று உட்காந்து வேலை பார்க்கறவ இது மட்டும் தான், நீ கொஞ்சம் மூமெண்ட்ல இருக்கீங்கனாலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நிறைய பெண்களை எனக்கு வெளியே பாக்குறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெர்ஜினிட்டி அப்படின்ற கான்செப்ட் ஸ்டில் இந்த சொசைட்டில இம்பார்ட்டன்ட். பேட் கேர்ள்னு பேர் எடுங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியும். ஒன்னு வந்து கமெண்ட்ல வந்துருவாங்க, அண்ணா அண்ணி பிரியாதீங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒருத்தர் அபியூஸ் பண்ணிருப்பாரு, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும், இல்ல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருப்பாரு, அந்த இடத்துல நீ கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். என் முன்னாடியே குரலை வசதி பேசுறா, என் முன்னாடி மூஞ்சுக்கு நேரம் கை நீட்டி பேசுறா. இந்த ஃபுல் பாட்காஸ்ட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரே வாய்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரே வாய்ஸ் ஆடியோ சோஷியல் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்டான வேர்ல்ட்ல உங்களால 30 செகண்ட்ஸ்ல உங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணவும் முடியும், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை கேட்கவும் முடியும். ஒரு சில பேருக்கு ஃபேஸ் காட்டுறதுக்கு, கேமரா முன்னாடி ஃபேஸ் காட்டுறதுக்கு இனிமே ஹெசிடேஷன்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் அவங்களுடைய டேலண்ட்டை சூப்பரா காட்டுறதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம்னே சொல்லுவேன். ஸோ மறக்காம அரே வாய்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.